கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபு 1:21. நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். இல்லையா? செய்திக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி முதற் பகுதி தான். 21ஆம் வசனத்தினுடைய முதற் பகுதி. நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். உண்மைதான். மனுஷன் பிறக்கும்போது தாயின் கர்ப்பத்திலிருந்து நம்ம ஒன்று கொண்டு வந்தது கிடையாது. துணி இல்லாமல் நிர்வாணியாய் வந்தோம். அதே போல தான் நாம் போகும்போதும் இந்த உலகத்திலேருந்து நம்ம ஒன்று கொண்டு போவதும் இல்லை, நிச்சயம். அதுதான் பவுலடியார் அழகாக சொல்றாரு. பவுலடியார் சொல்லும்போது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். பாருங்க, யோபுக்கும் பவுலடியாருக்கும் ரொம்ப காலங்கள் இடைவெளி. பழைய ஏற்பாட்டில் யோபு பேசுகிறாரு, புதிய ஏற்பாட்டில் பவுல் பேசுகிறாரு. எவ்வளோ பாருங்க ஒற்றுமை. அவனுடைய வார்த்தை சத்தியம், உண்மை. அவர் தான் சொல்கிறாரு, நாம் இந்த உலகத்தில் வரும்போது ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்று கொண்டு போவதும் இல்லை. மகா அலெக்சாண்டர் போரினால் உலகத்தை ஜெயித்தார். அவர் சொன்னார், நான் மரித்து அடக்கம் பண்ணப்படும் போது சவப்பெட்டியில் என்னை கொண்டு போகும்போது 2 கரங்களையும் வெளியே வைத்து விரித்து கொண்டு போங்க. என்னன்னு சொன்னா, நான் எல்லாத்தையும் இந்த உலகத்துல ஜெயித்தேன், நான் ஒன்று கொண்டு போறதில்ல, நான் வெறுங்கையாய் போறேன்னு சொல்லி அடையாளமாய் 2 கரங்களை பெட்டிக்கு வெளியே எடுத்து விரித்து தூக்கிட்டு போங்க, சுமந்துட்டு போங்கன்னு சொல்லி சொன்னார். உண்மைதான், எல்லாத்தையும் ஜெயித்தாரு. என்ன கொண்டு போனாரு? ஒன்றும் கிடையாது. ஆகவே நாம் வாழ போறது அங்கே நித்திய ஜீவனில் ராஜ்யத்தில். ஆகவே ஒன்றும் கொண்டு போவதில்லை, ஒன்னே கொண்டு போவோம். நாம் ஆண்டவருக்காக செய்த கிரிகள் தான் நம்மோடு கூட வரப்போகிறது. ஆகவே அந்த கிரிகள் நன்மையான கிரிகளாய், நம்மோடு கூட வரக்கூடிய கிரிகளை நாம் நடப்பித்து கத்தரால் நாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். கத்த நாம பலப்படுத்துவாராக. செபிப்போம். நேசிக்கு நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு நன்றி. ஆமாண்டவரை, நாங்கள் இந்த பூமியில் பிறக்கும் போது நாங்கள் ஒன்று கொண்டு வந்தது கிடையாதப்பா. மரிக்கும் போது நாங்கள் ஒன்று கொண்டு போவதும் இல்லை, நிச்சயம். பவுலடியார் அதை உறுதியாக சொல்றார். ஆகவே இந்த உலகத்தில் வாழுகிற வரைக்கும் உமக்கென்று நாங்கள் கிரியை நடப்பிக்கிறவர்களா இருக்க கத்த கிருபை செய்யுங்க. எல்லா துதியும் கன மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.